பாஜக என்னங்க பாஜக அவங்களுக்கே டஃப் கொடுக்கறவங்க தாங்க நம்ம தாவேகா. அதாவது பாஜக கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பாஜகவை கேலி பண்ணி ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதுக்காக ஒரு முக்கியமான பத்திரிக்கை, தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிக்கையோட வெப்சைட்டை முடக்குனாங்க. ஆனா பாஜகவுக்கே இப்ப டஃப் கொடுக்குற மாதிரி தாவேகா ஸ்ட்ரைட்டா சேட்டலைட் சேனல்ஸ் மேலேயே கை வச்சிருக்காங்கங்க. அதன்படி பார்த்தா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு முக்கியமான செய்தி சேனலை இருட்டடிப்பு பண்ணாங்க. அதன்படி பார்த்தா இப்போ தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனையை கவர் பண்ணது, மக்கள் போராட்டங்களை கவர் பண்ணது, குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா தாவேகா அரசுல நடக்குது அதை கவர் பண்ணதுக்காக பெண்கள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அப்புறம் இந்த அமைச்சர்கள் வளர்றது, இது எல்லாத்தையும் கவர் பண்ணி செய்தியா வெளியிட்டதுக்காக 3 முக்கியமான செய்தி சேனல்களை நம்ம தாவேகா அரசு முடக்கியிருக்காங்க. இதனால தாங்க சொன்னேன் நம்ம பாஜக அரசுக்கே டஃப் கொடுக்கறவங்க தான் நம்ம தாவேகா அரசுன்னு. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஆக்சுவலா பார்த்தா இந்த தாவேகா அரசு டிவிகே வாரியர்ஸ், அதாவது இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானங்க முடக்கணும். அதுலயும் இந்த திருச்சி கார்த்தி அப்படின்னு ஒருத்தர்லாம் வீடியோ போடுவார் தெரியுமாங்க, பெண்களை இப்படி இழிவா பேசணும், திருநங்கைகளை இப்படி இழிவா பேசணும்னு அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா வீடியோ போடுறவரை இந்த தாவேகா அரசு முடக்குமா? முடக்கவே முடக்காது. ஏன் அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்றவர் தான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அவரே ஃபாலோ பண்றவரு எப்படிங்க அவரோட ஐடி, அதாவது விர்ச்சுவல் வாரியரான திருச்சி கார்த்தியோட ஐடியாலாம் முடக்குவாங்க? இவங்களோட நீதி நேர்மை எல்லாமே இந்த நடுநிலையா செயல்படுற ஊடகங்கள் மேலதான். மற்றபடி இந்த பெண்களை அபியூஸா பேசுறது, பெண்களை கொச்சப்படுத்துறது, திருநங்கைகளை கொச்சப்படுத்துறது, இந்த மாதிரியான பொதுமக்களை கொச்சப்படுத்தக்கூடிய டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் முடக்க மாட்டாங்க. இதனால தாங்க சொன்னேன் பாஜகவுக்கே டஃப் கொடுக்கறவங்க தான் நம்ம தாவேகா அரசு.